Hi students, Happy New Year. Today we are going to discuss about Genetic Engineering Appraisal Committee, that is GEAC. G for Genetic, E for Engineering, A for Appraisal, C for Committee. So what is meant by Appraisal Committee அப்படின்னா என்ன? ஸோ அது என்னென்னா மதிப்பீட்டு குழு அப்படி சொல்லுவோம். அப்ரைசல் கமிட்டி அப்படின்னா என்னது? மதிப்பீட்டு குழு. எதுனுடையதுன்னா மரபு பொறியியல், அதாவது ஜெனடிக் என்ஜினியரிங். The GEAC is an apex body under Ministry of Environment, Forest and Climate Change for regulating manufacturing, use, import, export and storage of hazardous microbes or genetically modified organism and cells in the country. ஓகேவா? இது ஒரு முன்னோடியா, அதாவது ஒரு முதன்மை குழு தான் அதுக்கு அந்த ஒரு முதன்மை குழுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அது அந்த கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி, ஸோ அதுக்கு கீழே தான் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு இறக்குமதியாக இருக்கலாம், இல்லை ஏற்றுமதியாக இருக்கலாம், இல்லை சேமிப்பு ஸ்டோரேஜாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை தீமைப்படுத்தக்கூடிய மைக்ரோப்ஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே எதனுடைய கீழே வரும் அப்படின்னா இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி கீழே தான் வரும். ஓகேவா? It was established as an apex body to accord approval of activities involving large scale use of hazardous microorganisms. Approval activities. ஸோ அப்போ ஒரு அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கமிட்டிஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஆராய்ஞ்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ இது ஓப்பன் பண்ணலாம், இது யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஹசார்டஸ் மைக்ரோப்ஸ் எல்லாமே அப்ரூவல் வாங்கணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், அது அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த கமிட்டிகிட்ட தான் வாங்கணும். ஓகேவா? அண்ட் ரீகாமினன்ட் இன் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ். இண்டஸ்ட்ரியலில் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்டானாலும் இருக்கலாம். ரீகாமினன்ட் ரிசர்ச், ஓகேவா, ஆர்டிஎன்ஏ, ஸோ ஜெனடிக் என்ஜினியரிங் பேஸ் பண்ணது எல்லாமே இந்த அப்ரூவல் கமிட்டிகிட்ட தான் வாங்கணும். ஓகேவா? ஸோ ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. The Genetic Engineering Appraisal Committee is also responsible for approval of proposal relating to release of genetically engineered organism and products into the environment, including experimental trials. ஸோ இப்போ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தான். ஸோ இவங்களுடைய ப்ரொப்போசல்னால தான் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங் பேக் பண்ணுற ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண ஆர்கானிசம் வந்தாலும் இருக்கலாம், இல்லை அதனுடைய என்வாமெண்டல் ப்ராடக்டாக இருக்கலாம், எது வேணாலும் இது எல்லாமே இந்த கமிட்டிஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அதை அந்த ஜெனட்டிக்கல் என்ஜின் ஆர்கானிசம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபீல்டு ட்ரையல்ஸ், ஸோ எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்ரூவல் கொடுக்குறது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பயோடெக்னாலஜி. ஃப்யூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதாவது உயிரி தொழில்நுட்பத்தினுடைய எதிர்காலம் என்ன? The biotechnology has become a comprehensive scientific venture from the point of academic and commercial angles within a short time and the sequence of human genome and genome of some important organisms. ஸோ அது மெயினாக என்னது அப்படின்னா, இந்த ஒரு ஜெனட்டிக் என்ஜினியரிங் மட்டும் இல்லை, சில உயிரினுடைய ஜெனட்டிக்ஸ்லாம் இருக்கலாம். ஒரு குறுகிய காலத்தில் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அதே மாதிரி கமர்ஷியல் ஆங்கிள்ஸ், த ஷார்ட் டைம் சீக்வன்ஸ், ஹியூமன் ஜீனோம் அண்ட் ஜீனோம் சம் இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே ஒரு வளர்ச்சியாக இருக்குது. குறுகிய காலத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா எதனுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜியுடைய ரியாக்ஷன்ஸால் தான் நிறைய வளர்ந்துருக்கு. த ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜி வில் பி எக்ஸைட்டிங். ஸோ எல்லாமே வருங்காலத்தில் கூட வளர்ச்சி ஒரு வியக்கத்தக்கதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பயோடெக்னாலஜி லீட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸை என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக லீவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ அந்த அவங்க டெவலப்மெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ அளவுக்கு பீப்புள்ஸ் மக்கள் தொகை எப்படி இது இன்க்ரீஸ் ஆகுதோ அது அளவுக்கு என்ன பண்ணணும், பயோடெக்னாலஜி இன்வால்வ் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே மேக் பண்ணணும்.
ஸோ அப்போ வந்து நம்ம ஓல்டன் பீரியடில் இருந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் லீட் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கெலாம் இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. Thus the development of biotechnology will lead to a new scientific revolution. ஒரு அறிவியல் புரட்சி. அது இல்லாமல் would change the lives and future of the peoples. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு அறிவியல் புரட்சி ஏற்படுத்துனது எது அப்படின்னா அந்த பயோடெக்னாலஜி தான். ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சர் நம்ம லீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டே இருக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்ப்யூட்டர் ரிவால்யூஷன்ஸ், ஒரு கணினியுடைய புரட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து தொழில் புரட்சியாக இருக்கலாம், இல்லை பயோடெக்னாலஜி ரிவால்யூஷன்ஸாக இருக்கலாம், பயோடெக்னாலஜி புரட்சியாக இருக்கலாம். வில் ஆல்சோ ப்ராமிஸ் மேஜர் சேஞ்சஸ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப். ஸோ இப்போ வந்து ஒரு நவீன காலத்துக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்குது. எதனால் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜியால் தான். ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்யூச்சர் பயோடெக்னாலஜி. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும், அதனுடைய ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் நம்ம லீவ் பண்ண முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதான் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. திஸ் இஸ் அ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ டெஸ்ட்டு இதை எழுத வேணாம். ஓகேவா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ ஜஸ்ட்டு படித்து வச்சிங்க. ஓகே. ஸோ உங்கள் நியூ இயர்ன்றதால உங்களுக்கு டெஸ்ட் எழுத வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த லெசன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பார்த்துருந்தோம். இந்த பேசிக் கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு என்னது டோட்டிபொட்டன்சி, அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்டேஷன்ஸ், ரீடிஃப்ரெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் அது டீடிஃப்ரெண்டேஷன்ஸ். ஸோ அது பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து லெபார்ட்ரிஸினுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கணும், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ்னால் டோட்டலாக 6 டெக்னிக்ஸ். 1 ஸ்டெரிலைசேஷன், செகண்ட் 1 மீடியா ப்ரிப்பரேஷன், தேர்ட் 1 கல்ச்சர் கண்டிஷன், ஃபோர்த் 1 இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், ஃபிஃப்த் 1 எம்ப்ரியோஜெனிசிஸ், சிக்ஸ்த் 1 ஹார்டனிங். ஸோ இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே படிச்சிங்க. அந்த ஸ்டெரிலைசேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது, மைக்ரோப்ஸை கில் பண்ணுறது தான். அது மெயின்டெனன்ஸ் அசெப்டிக் என்வாயர்மெண்ட், அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூமு, அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ். இது எல்லாமே ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். நம்ம மீடியா ப்ரிப்பரேஷனில் ஸ்கூக் மீடியம், முராஷிக்கிஸ் மீடியம், நிச் மீடியம், ஒயிட் மீடியம், அதனுடைய எப்படி இருக்கணும் அதனுடைய இது எல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து சாலிடிஃபை ஏஜென்ட்ஸ் பார்த்துருந்தோம். கல்ச்சர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும். இப்போ இந்த மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ் முராஷிக்கி அண்ட் ஸ்கூக் மீடியத்தில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன, மைனர் நியூட்ரியன்ஸ் என்ன, அயன் ஸ்டாக் என்ன, விட்டமின்ஸ் என்ன, க்ரோத் ஹார்மோன் என்ன, சாலிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ், இது எல்லாமே போட்டால் தான் இந்த முராஷிக்கி அண்ட் ஸ்கூக் மீடியம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த அமோனியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, கால்சியம் குளோரைடு, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டு, இது எல்லாமே என்னது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து மில்லிகிராம்ஸ் பர் லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 6.1650 அப்படின்றது எல்லாமே அதனுடைய அந்த லெவலில் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மேக்னீஸ் சல்ஃபேட்டு, சிங்க் சல்ஃபேட்டு, போரிக் ஆசிடு, பொட்டாசியம் அயோடைடு, இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைனர் நியூட்ரியன்ஸில் சோடியம் மாலிப்டேட், அண்ட் தென் குப்ரிக் சல்ஃபேட், அண்ட் தென் கோபால்டஸ் குளோரைடு. ஸோ இப்போ இது எல்லாமே மைனர் நியூட்ரியன்ஸ். அது மாதிரி அயன் ஸ்டாக், ferrous sulfate and EDTA, then vitamin glycinone, நிக்கோட்டின் ஆசிடு, பெரிடாக்சின் HCl, தயமின் HCl, இதெல்லாமே ஆட் பண்ணணும். அதுமாரி க்ரோத் ஹார்மோனில் இண்டோல் அசிட்டிக் ஆசிட்ஸ், IAA, இண்டோல் அசிட்டிக் ஆசிட், அண்ட் தென் கைனிட்டின், அண்ட் தென் மயோ அயனோசைட்டல் அண்ட் சுக்ரோஸு, அதுமாதிரி சாலிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அகார். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணால் தான் அந்த முராஷிக்கி அண்ட் ஸ்கூக் மீடியம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மூலயமா தான் என்ன பண்ண முடியும், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை டெவலப் பண்ணலாம். இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் என்ன, எம்ப்ரியோஜெனிசிஸ்னா என்ன, ஹார்டனிங் என்ன. அதுக்கடுத்து டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் பார்த்துருந்தோம். அதில் ஆர்கன் கல்ச்சர் பார்த்துருக்கோம், மெரிஸ்டம் கல்ச்சர், அண்ட் தென் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், அண்ட் தென் செல் கல்ச்சர். 4 இருக்குது. ஆர்கன் ஒன்று, மெரிஸ்டம் ஒன்று. ஆர்கன் எடுத்து டெவலப் பண்ணுறது, மெரிஸ்டம்னா மெரிஸ்டமேட்டிக் டிப் ஆஃப் த செல்ஸை வந்து எடுத்து டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்ட் எப்படி வந்து ஐசோலேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது எப்படி ஃபியூஷன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்னது அதனுடைய டெவலப்மெண்ட், செகண்டரி மெட்டபாலிட்ஸ் என்ன, கல்ச்சர் எப்படி பண்ணுறோம், செகண்டரி மெட்டபாலிட்ஸ் என்ன. ஓகேவா? ஸோ ஹைப்ரிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ சில நியூ பிளான்ட்ஸ் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதனுடைய யூஸ் செகண்டரி மெட்டபாலிட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத டேப்லெட் காலம் பார்த்துருந்தோம்.
நெக்ஸ்ட் என்னது செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்ஸ், அதாவது லிக்யூட் மீடியாவில் க்ரோ பண்ணுறதான் அது செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ அதுக்கடுத்தது பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே, என்னென்ன பார்ட் வந்து எப்படி ரீஜெனரேட் ஆகுது, ஷூட்டு ஸ்டெம்மு வந்து ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்டு, அது மாதிரி டேரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் வருது, அதுக்கு இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் எல்லாமே ஃபீல்டுக்கு கொண்டு வரும். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் அதனுடைய அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஆர்கனோஜெனிசிஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா, அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்தது மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பனானா, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னுடைய அட்வான்டேஜஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா, அதுக்கடுத்தது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்தது ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் அது இம்பார்ட்டன்ட் க்ரையோ ப்ரிசர்வேஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா, லிக்யூட் நைட்ரஜன்ஸ் -195 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறத லிக்யூட் நைட்ரஜன். அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்த ரைட்ஸ் அதனுடைய ட்ரேட்மார்க்ஸு அவங்க சொத்து எப்படி இருக்குது அப்படின்றத, அதனுடைய வழிமுறைகளை என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பேட்டர்ன்ஸ்னுடைய 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்த்துருந்தோம். பேட்டர்ன்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத. அதுக்கப்புறம் பயோசேஃப்டி எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணணும், யாருக்கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பயோ எத்திக்ஸ் அதனுடைய அறநெறி. ஓகேவா, ஸோ எதுக்கெலாம் நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பயோ எத்திக்ஸில் பார்த்துருந்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து அந்த பயோ எத்திக்ஸ்லேயே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இன்றைக்கி பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க அப்படின்றது ஃப்யூச்சர் பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில், கண்டிப்பாக வந்து மாட்ரேட் ஆகும், ஸோ டெவலப் ஆகும். இது எல்லாமே இதான் வந்து என்னது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் த லெசன்ஸ் ஆர் ஓவர். 5 லெசன்ஸ் டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. ஸோ அந்த 10ல் 5 வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட் இல்லை, சாப்டர். ஓகேவா, சாப்டர் 5 கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ யூனிட் வந்து 6, 7 அண்டு 8 3 யூனிட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 யூனிட் தான் இருக்குது, பிளான்ட் ஈக்காலஜி அண்டு எக்கனாமிக் பாட்டனி இருக்குது. ஸோ சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இதில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ திருப்பி வந்து எப்படியும் கிளாஸ் வைப்பாங்க, இந்த இதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதனுடைய 1 மார்க்ஸை மட்டும் படித்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி எழுதி காட்டுங்க, இல்லை அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கூட எழுதி காட்டுங்க. 1 மார்க்ஸ் படிச்சுட்டு அதனுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத ஆன்சர்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், 1 மார்க்ஸ் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 10 1 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுமாதிரி கொஸ்டின் ஆன்சரும் கம்மியாக தான் இருக்குது புக் பேக்கில். ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் இயர் ஒரு சான்ஸு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக என்னது புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, ஏன்னா இந்த இன்டீரியராக இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ரன் பண்ணல. அதனால் என்னது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈஸியான சிலபஸ் தான். ஸோ இப்போ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கேன். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.